BTS என்னன்னு பார்த்தீங்களா வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் வந்து ஃபேன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அற்புதமான நியூஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று இல்லை 2 நியூஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஷாக்கிங் கொடுக்கலாம் அண்ட் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் கொடுக்கலாம் அண்ட் ரெண்டுமே சர்ப்ரைஸை கொடுக்கறதுக்கு உறுதி. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி உங்களுக்கு யோசிக்க வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா கிம் தெங் அண்ட் ஜங்குக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்ம தாறுமாறான ஒரு ட்ரீட்டு கொடுக்க போகிறாங்க. ஒரு ஃபேன்ஸ் இதுதான் என் ட்ரீம், ஒரு BTS கேபாப் ஐடியலுக்கு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து கிம் தெங் வந்து சிங்கிள் இல்லை, இப்படி டபுளாக இருக்கார், இவர் கூட பார்க்கப்பட்டிருக்கார், இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் பண்ணுற மாதிரி வந்து ஜெனி கிடையாது, வேற ஒரு ஆள். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எது உண்மை எது பொய். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எது உங்களுக்கு ஷாக்கிங் கொடுத்து எது உங்களுக்கு ஹாப்பி கொடுத்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக தான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா BTS நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த என்ஜாய் பண்ணணும். அண்ட் சர்ப்ரைஸ் டாப் டு டாப் பாட்டம் இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அண்ட் உங்கள் லவ் காட்டுற வகையில் லைக் அழுத்திக்கோங்க. அண்ட் ட்விஸ்ட்டை கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீலிங்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி திருப்பி சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஹாப்பி நியூஸோட போயிடுவோமே. ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிம் தெங் அண்ட் ஜங்குக் 2 பேரும் சேர்ந்து ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் ஸ்டார்ஸ் இன் BTS சொல்லலாம். அண்ட் கிம் தெங் வந்து ஒன் ஆஃப் த க்யூட் சாக்லேட் பாய்னா ஜங்குக் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நாட்டி பை ஸ்வீட் பை எப்படி வேணால் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து தனித்தனியாக சாங் ஆல்பம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து இல்லைனா BTS கூட ஒன்றாக சேர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் தொலைக்காட்சியில் முதல் முறையாக 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜூன் மாதத்தில் வேறு லெவலில் ஒரு சாங் 2 பேரும் கொடுக்க போகிறாங்களாம். அது கிம் தெங் வாய்ஸில் ஒரு மெலடிஸும் JK வாய்ஸில் ஒரு ரேப் வாய்ஸும் ஒரு வேறு லெவலில் வரப்போகுது, ஒரு டிஃப்ரெண்ட் விதமாக இருக்க போது. இது வந்து சீன்ஸ்லாம் மூவி ஃபார்ம்லேயே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து வேறு லெவலில் அடுக்கி வச்சுருக்காங்க நியூஸஸ். ஸோ ஜூன் மாதம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸுக்கு ஒரு ஹிண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிம் தெங் இன்னொரு பொண்ணு டேட் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னோம்ல அண்ட் இன்னொரு பொண்ணு பார்க்கப்பட்டான்னு சொன்னோம்ல. ஸோ இதுக்கு நடந்தது என்னன்னு சொல்லிட்டுனா கிம் தெங் பார்த்திங்கன்னா வந்து கிம் ஜுவான் அப்படிங்கிற ஒரு ஐடியல் கூட வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்காராம். டேட்டிங்க்கோ லவ்வுக்கோ கிடையாது. எது கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட், அதாவது வந்து ஒரு டாப் கிளாஸில் வந்து ஒரு செம்மையாக மூவி மாதிரி என்ன பண்ணாமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேட்ராமா அடிக்க போகிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரி விட்டு வந்த உடனே கிம் தெங் இதில் வந்து பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நியூஸாக இருக்காங்க. இந்த கிம் ஜிவாங் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ரீசெண்டாக குவீன் ஆஃப் த டியர்ஸ்னு சொல்கிற ஒரு ட்ராமா வந்து செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் நடித்த டாப் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ண போகிறதா சொல்லி நியூஸஸ் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா சாரி டு கைஸ், இது வந்து ஏப்ரல் ஃபூலாம். அப்படி தான் வந்து லாஸ்ட்டில் என்னையும் ஏமாற்றிட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து அது கிம் தெங்கும் ஜங்குக்கும் கம்பைன் பண்ணுறாங்கன்னு சொன்னால அது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் அழுத்தி பார்த்தா ஒரு ஜோக்கர் வந்து ஏப்ரல் ஃபூல் BTS ஆர்மி, நானும் ஒரு BTS ஆர்மி, உன்னை நான் ஏமாற்றிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஜி போட்டுருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த கேட்ராமா விஷயத்துலேயும் வந்து அதே தான், கிம் தெங் வந்து கம்பைன் பண்ணல, சேம் மூமெண்ட், ஏமாந்த பார்த்தியா ஜோக்கரான பார்த்தியா, அது மாதிரி தான் வந்து ஏப்ரல் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் 2த்துக்கும் ஒரு எண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 2மே போய் தான். அண்ட் இப்போ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நிறையா விஷயத்த சீரியஸாக நீங்கள் எடுத்துக்காம விட்டிங்கன்னா அது சிம்பிள் அண்ட் ஃபன்னாக போயிடும். அண்ட் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இருக்காது, லாங் லைஃப் வரைக்கும் இருப்பீங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிச்சி ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் வந்து கடுப்பு, என்ன இப்படி ப்ரோ எப்படி ப்ரோ அப்படி நடக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நிறையா விஷயத்த சிம்பிளாக எடுத்துக்கோ, காம்ப்ளீட் பண்ணிக்காதீங்க, அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்து நிறையா பேர் வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபேக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிருப்பாங்க. ஸோ அது மாதிரி யாராச்சும் மெசேஜ் பண்ணாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருமா, அவரே வந்து ஏப்ரல் ஃபுல்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து ப்ரோ தப்பான நியூஸஸ் போடாதீங்க, நீங்கள் லாஸ்ட்டில் நானே சொன்னேன் இது ஒரு ஃபேக்கான நியூஸ்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி என்கிட்டே வந்து இது ஃபேக்கு தப்பாக போடாதுன்னு நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரில. அதுக்காக தான் இது மாதிரி ஒரு ஏப்ரல் ஃபுல் நடந்து எனக்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸாக திருப்பி உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஏப்ரல் ஃபுல்னு சொல்லிட்டு இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராக வரட்டும்னு சொல்லிட்டு விடைபெறுறது தான். ஆஜே, லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.